சுமந்திரன் அவர் எடுபடி வால் அதுதான் சொல்லுவார். நாங்கள் கேட்க விரும்புகிறோம், அவரை காத்து கேட்குறேன். சுயநிர்ணய உரிமைண்டா என்ன, எப்படி சுயநிர்ணய உரிமை பாவிக்கிறான்னு சொல்லுவாப்போ. காய்ச்சி போட்டு தமிழ் பொது வேட்பாளர் பற்றி கதை. சுயநிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுடைய தலைவிதி எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிறான், அதான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு. அதுக்கு இங்கே அது இல்லாமல் வேறு எதுவும் அர்த்தம் இருக்க வேண்டிய சொல்லட்டும், நாங்கள் அதை கேட்குறோம். அதை விட சும்மா அப்படி தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். அவருக்கு 60 கோடி கொடுத்துருக்கு, இப்படி எத்தனையோ எல்லாம் மேலாளர்களுடன் கீழாளர்களுடன் எல்லாம் நடத்தி நாசம் வருங்கோ. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தளவில் போராட்டங்கள் ஆரம்பிக்க என்ன சொல்லப்பட்டது, இவரால் முடியாது. முப்படைகளையும் கொண்டு வந்து ஒரு நடைமுறை அரசாங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு சர்வதேசத்தில் இன்றைக்கு கொண்டு வர்ற அளவுக்கு போராட்டம் வளர்ந்தது. அது முடியாண்டில்லை. ஆரம்பத்தில் இப்படி தான் சொல்லுவேன், இதெல்லாம் வராது, சரி வராது, இது நிற்கும் போகும். அது இது கோரிக்கை. இன்றைக்கு உலகம் இன்றைக்கு எத்தனையோ நாட்டு பிரதமர்கள் இனப்படுகொலை, சர்வதேச நீதி வேண்டும் என்றது வந்திருக்கிறார் என்றால், அமெரிக்க காங்கிரஸிலேயே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு வர வேண்டும் என்ற 10 பேரோட ஒரு தீர்மானம் வந்திருக்கிறார் என்றால், அந்த தீர்மானம் நிறைவேறுகின்ற நிலைமைக்கு நாங்கள் அனுசரணையாக சாதகமாக செயற்பட வேண்டும். அதில் நாங்கள் சொல்ல இவங்களுக்கு வேண்டும் வேண்டாம் செஞ்சு போட்டு திருப்பி அடி வாண்டி கொண்டு ஓடி போய் நக்கரக்கா போய் நிற்கிறது. எங்களுக்கு தேவை எது என்பதை நாங்கள் கேட்டால் தான் மற்றவர்கள் உதவிக்கு வருவார்கள். அது ஒரு குடும்பங்கள்லேயும் ஒரு ஊர்லேயும் சரி ஒரு பிரச்சனைக்கு பொதுவானது. எங்களுக்கே அது வேண்டாம் இருந்தோட என்ன வேணும்? அப்போ 13-15 கீழே போய் கொண்டிருக்கோம். அப்போ என்ன செய்ய புரியல்? என்ன எல்லாம் அவரோட சேர்ந்து என்ன உறிஞ்சி விட்டுட்டு பயிலாக ஆட போயிடுவோம் தமிழர் எல்லாரும் சேர்ந்து. ஏமாறுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அதை இது வேறு எப்போ புரிய போகிறார்கள்? இப்போ இன்றைக்கு 9வது ஜனாதிபதி தேர்தல். இது என்ன சொல்லிடுற பார்ப்போம். 21ஆம் தேதிக்கு எந்த கட்சியை ஆதரிக்கிறான்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு ஒரு கதை விட வேணும். இவன் சொல்கிறாள் கையை காட்டுறாரு வெள்ளி வேறு தோப்பாரோட பிறகு தெரிய வரும். 22ஆம் தேதி எங்களுக்கு தெரிய வரும். எத்தனை நேரம் வந்து போனேன்? ஒரே ஒரு கதை வண்டிகள் 2015 பறவை வச்சு. என்ன பறவை? அன்னப்பறவை. அன்னப்பட்சி 2010 வந்து ஓட்ட. இன்றைக்கு சாத்வன்சா என்ன செய்கிறார்? அவர் ஓட்ட அடிவண்ண காரை கொண்டு திரிகிறார், ஆள் இல்லையா. அவரை தான் நம்பி போட்டுகள். 2010 15 அன்னப்பட்சியை போட்டு வண்டிகள் வேண்டாம் பகிரங்கமாக சொன்னான் எங்களோட கூட்டத்தில், தமிழ் தேசிய கூட்டமைப்பில். அமெரிக்கா இந்தியா இந்த ஆதரவோட ஒரு தீர்மானத்தை கையெழுத்து போட்டு சொல்லி கேளுங்கொண்டு முடியாண்டுகள் இன்றைக்கு நடந்த ஏமாற்றப்பட்டிருக்கேன். 2020 19 திருப்பி அன்னப்பட்சியை கொண்டு வந்தார் சஜித்துக்களால். இப்போ அன்னப்பட்சி இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்கோ தெரியல, அல்ல அன்னப்பட்சிக்கும் குரங்கம்மா வந்துட்டு தெரியல. இப்போ வந்து அவர் டெலிஃபோன் பண்ணி வாரி வரார். இவர் இங்கே ஐயா கேஸில் வரார். அவர் அவன்டார் திசையறி ஏதோ கண்டுபிடிக்கிறார். எல்லாம் நாசம் வரத்து தமிழனை கெடுத்துக்கு போட்டு வந்து நிற்கிறோம். எவர் வந்தாலும் தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்றோம்ன்றதை உலகத்துக்கு காட்டுவதற்கு அது நல்ல விடயம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை விட்டு சிங்கள வேட்பாளர் நல்லா இருக்கிறோம். சரித்தவங்க ஜெயசூரியா இருக்கிறார். தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டிருக்கார். ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவுடைய ஸ்காட்லாந்தில் இருக்கக்கூடிய சொல்கிறார் உச்சபட்சம். அவர்களளவு சொல்கிறதுக்கு அளவுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு பக்கு இல்லாமல் இருக்கிறன்றால் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. சிங்களவருடைய எல்லாரையும் இப்படி சொல்லாங்க. சரித்தவங்க ஜெயசூரியா சிங்களவர். தமிழில் மொழி சுதந்திர கீதம் பாடணும் அடிவண்டார் கொழும்பில். இன்றைக்கும் அந்த கொள்கையை மாற்றல. அதே மாதிரி அமரர் விக்ரமாகரனார் டாக்டரும் அதே மாதிரி தான். இப்படி ஒரு சிலர் இருக்கிறார் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். முழு பேரும் அல்ல. அதை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இதை மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலை பாவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். வியாக்கியானப்படுத்துறதுக்கு நாங்கள் வேண்டாம் சவால் விடுகிறோம். தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், சுயநிர்ணய உரிமை என்றால் எப்படி பிரயோகிக்க போகிறீர்கள் அங்கே காட்டும் பார்ப்போம். ஒரு வாக்கெடுப்பு இல்லாமல் அந்த மக்களுக்கு என்ன விருப்பம் உண்டோ எப்படி அறிய போகிறீர்கள் சொல்லுங்க பார்ப்போம். நான் அரசியலை விட்டே போகிறோம் நாங்கள் சொல்லிட்டு பார்ப்போம் உலகத்தில். அதை நான் கேட்குறேன். நாங்கள் ஒன்றும் இதுக்குள்ளே மூடி மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் கேட்கல. அவர்கள் இன்றைக்கு வவுனியாவில் கொடுக்க போகிறாரா? எனக்கு அறிந்த அளவிலே நாளைக்கு காலையில் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் வீட்டிலே தான் யாழ்ப்பாணத்தில் நடைபெற போகிறா ஒரு செய்தி அறிவித்திருக்கிறார். உத்தியோகபூர்வமாக எங்களுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் சுயநலம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நான் இப்போ மாலையில் அவரோட பேசுகின்ற பொழுது அவருக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டதா அல்லது எங்களுடைய வேறு ஏதாவது நானும் சுயநலம் விட்டு சிகிச்சையில் இருந்தால் அது எதோப்படி இருந்தாலும் இதில் டிடிஎன்ஏ
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று அவர்கள் வேறு ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அப்படி ஒரு பிளவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இது 7 கட்சிகள், அதே போல் விக்னேஸ்வரன் ஐயா தமிழ் மக்கள் கூட்டணி, அதே போல் திரு ஐங்கரநேசன் தலைமையிலான தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஆகிய 7 கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இதிலே பிளவுபட்டு உடையும் என்றெல்லாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே அதன் பின்னர் அங்கே கேட்காமல் விட்டு சுயநிர்ணய உரிமை என்றால் என்னென்று கேட்க நாங்கள் தலையை சொரிஞ்சோடு இருக்க முடியாது. வெளிநாடுகளில் இருப்பவர்களை பார்த்து ஏமாற்றப்பட்டு முடிந்து இப்பொழுது இனிமேலும் ஏமாற முடியாது. நாங்கள் வந்துட்டோம் சோரோடு வந்தாச்சு. ஆகவே இன்றைக்கு உலகத்திலே கனடா நாட்டு பிரதமர் இனப்படுகொலை என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை எழுப்பி கொண்டிருக்கிறது. கனடா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார், நான் ஆட்சிக்கு வந்தால் ICJ சர்வதேச நீதிக்கான நீதிமன்றத்திலும் ICCக்கு நான் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வேன். இன்றைக்கு பிரித்தானியாவிலே நடைபெற்ற இன்றைக்கு தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அவர்களும் கணிசமான ஒரு நடவடிக்கைகள் எடுப்பதாக சொல்லியிருக்கார்கள். நாங்கள் இங்கிருந்து கேட்காவிட்டால் இது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வட்டுக்கோட்டை தீர்மானம், அதன் பின்னர் 2013ஆம் ஆண்டு இந்த முள்ளிவாய்க்கால் முடிவடைந்ததன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற ஒரு ஒருமனதான தீர்மானத்தை அமரர் ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலே நிறைவேற்றியிருந்தது 2013ஆம் ஆண்டில். அதேபோல் 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வடக்கு மாகாண சபையிலே பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தை சுட்டிக்காட்டி அமெரிக்கா காங்கிரஸிலே 401, 408 என்ற அந்த 2 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. வடக்கு மாகாண சபையிலே சொல்லப்பட்டதாக சொல்லி இப்பொழுதும் 1201 என்கின்ற ஒரு தீர்மானம் 10 செனட்டர்களால் முன்மொழியப்பட்டிருக்கிறது. ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று. சர்வதேசம் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து குற்றவியல் நீதிமன்றத்தில் என்ன நடக்கும்? சர்வதேச நீதி இன்றைக்கு காணாமல் போனவருடைய பிரச்சனைக்கு வருகின்ற பொழுது பரிகார நீதி என்று, அதாவது சொல்கிறது ஈடுசெய் நீதி என்று, ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்றால் அந்த நாட்டிலே அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடைபெறும். 90ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுதான் நடைமுறை. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய போகிறோம்? இவரிடம் போய் இந்த 13 மைனஸ் இவர் மஹிந்த ராஜபக்சனுடைய பையன் நாமல் ராஜபக்ச தான் ஒன்றும் செய்யவிட மாட்டேன். அப்போ ஒன்று அப்பனிட்ட நாங்கள் கேட்கணும். 13+ என்ன அர்த்தம் என்று சொல்லுண்டு. ப்ளஸ் என்றன ஏமாத்தினாய். நடந்து கொடுத்த பொழுது முத்தவழியில் கொழும்பு காலிம்பு திடலில் வச்சு சொன்னாய், இந்தியா மாதிரி ஒரு முறையை கொடுக்க வேண்டும், ஆனந்த் ஆதரிக்கிறார், அது மாதிரி நான் கொடுக்க வேண்டும். தமிழ் அரசியலில் இருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தா என்னுடைய அமைச்சர்கள் இருக்கிறார், இந்தியா மாதிரி முறையை கொடுப்போம் என்று. எங்கே ஏமாற்றுக்கள் போதும் காது பொத்தியாச்சு. ஆகவே நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு என்ன வெளியாக்கியார் என்று சொல்லிட்டு பார்ப்போம் தமிழ் அரசியல்வாதிகள். அதை பிரயோகிக்குமாறு கேட்பதற்கு எங்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்றால் இந்த அரசியலில் இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. அதை கேட்க வேண்டும். இருக்கிற எலும்பு கூட்டு கூட நான் இருக்கிற முதுகெலும்பு கரண்டி போட்டு தான் இருக்கிற மாதிரி இல்லை. ஆகவே இதிலே இவருடைய முகம் பார்க்க முடியாது, தாட்சரியம் பார்க்க முடியாது. அங்கே வந்துட்டோம், பாதி வந்துட்டோம், காவாசி வந்துட்டோம். இதை யோசித்து சரியான ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். இதில் இந்த குழப்பத்துக்கும் இடமில்லை. எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இறுக்கமாக நின்றால் நாங்கள் பிரச்சாரத்திலே எத்தனை லட்சம் கிடைக்க போகிறோம் இல்லை பிரச்சனை. இது வெற்றி தோல்வியா இல்லை. இத்தனை லட்சம் பேர் கேட்டிருக்கிறார்கள். அது இன்றைக்கு கேட்கப்படாது. இன்றைக்கு கூட தெரியும், இனப்படுகொலை என்று சொல்வதை தமிழரசு கட்சி கேட்பதற்கே 2022 போச்சு. 1983 அன்னை இந்திரா காந்தி இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கிறது, மாநிலங்களவை மக்களவை. மாநிலங்களவையிலே ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 83ஆம் ஆண்டு கூறியவர். அண்மையிலே அமித்ஷா உள்துறை அமைச்சர் ராமேஸ்வரத்திலே சொல்லியிருந்தார். இப்பொழுது கனடா நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கார். கனடாவில் சர்ச்சை நடந்திருக்கிறது. இனப்படுகொலை என்று சொன்னதற்கு என்ன பரிகார நீதி, ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்ன, ஈடுசெய் நீதி என்ன? கிழக்கு தீமோரிலே, கொசோவாவிலே, மொண்டினீக்ரோவிலே, சூடானிலே பல இடங்களிலே வாக்கெடுப்பு தான் நடைபெற்றிருக்கிறது. அதை விட்டுட்டு இந்த 13, 14 இந்த டிங்கர் தட்டி பெயிண்ட் செய்கிறதில்ல. இதை கேட்குவதற்கு கேட்டது பின்னர் நீங்கள் ஒன்றாக வாழப்போகிற ஒரு தீர்மானத்தை தமிழ் மக்கள் எடுக்கட்டும். அதில் நீங்களும் பிரச்சாரம் செய்யுங்கள், நாங்களும் பிரச்சாரம் செய்வோம், பார்ப்போம். மக்கள் விருப்பட்டு
நாங்கள் நாங்கள் சொல்ல முடியாது. மக்களுடைய பேரில் இது உங்கள் பேரில் எங்கள் தெரிவென்று நடக்கிறது. அந்த காலத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. நேர்கள் பேரை அனுப்புவார்கள். இன்னென்ன இடத்தைச் சேர்ந்த கோப்பாயைச் சேர்ந்த அரியாலையைச் சேர்ந்த இன்னென்ன நேயர்களுக்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தால் பாட்டை தெரிவு செய்யும். இது இப்போ நாங்கள் கட்சிகள் என்ன செய்கிறோம்? உங்கள் பேரில் எங்கள் தெரிவென்று செய்கிறோம். அது பிள்ளை. மக்களுக்கு என்ன தேவை என்பதை மக்கள் தீர்மானிக்கிறது தான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு. எங்கே இல்லைன்னு சொல்லட்டும் பார்ப்போம். அரசியலை விட்டே நாங்கள் போகிறோம். எங்களை கட்சியை கலைச்சிட்டு நாங்கள் போகிறோம். இதான் நான் சொல்லக்கூடிய